ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு பாட்டியிலேருந்து பியூட்டி வரையும் எல்லாரும் சேர்ந்து அப்பளம் காய வைக்கிறாங்க. சரி, அவங்க தான் காய வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் விளாண்டு பார்ப்போம். நம்ம விஜயோட கை கம்முன்னு இருக்கா. காஞ்ச மிளகாவை எடுத்துகிட்டு போய் ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காஞ்ச மிளகாவை நம்ம ஹீரோயினி மேலே போடாமல் ஹீரோயினி பக்கத்தில் உள்ள பாட்டி மேலே போட்டாங்க. அதாவது பியூட்டியா பாட்டியான்னு கேட்குறப்ப அவர் பியூட்டியை விட்டுட்டு பாட்டியை செலக்ட் பண்ணிட்டாருங்க. பொசுக்குன்னு என்னடா அது இப்படி செலக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை போட்டார். நம்ம பாட்டி மேலே தான் வந்து சரி 3வது தடவை பாட்டிக்கு எய்ம் வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம பியூட்டி திரும்புவான்னு சொல்லிட்டு பாட்டிக்கு எய்ம் வச்சா பாட்டிக்கு தாங்க விழுவுது. ஆக மொத்தத்தில் நமக்கு கடைசி வரையும் பாட்டி தான் விழுந்துருச்சு. சரி விடுங்க, பாட்டி சப்போர்ட்டோட பியூட்டியை கரெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவர் மைண்ட் வாய்ஸில் ஒன்று நினச்சிட்டாரு போல. அதுக்கப்புறம் இதை பார்த்தா நம்ம காவேரி ஐயோ நம்பால் பண்ணுற வேலை தானான்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யார் இது எது மிளகா போடுறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி போட்டு கொடுக்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ காவேரியோட அம்மா உள்ளே வராங்க, உள்ளே வந்தானே அங்கே எதுக்கு போகிற, அடுத்தவங்க வீட்டில் எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா, அது காற்றுல வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சும்மா சொல்லிட்டேன் விட்றேன்னு சொல்லிட்டு வரட்டி போட்டு வாடின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட, அதுக்கப்புறம் பாட்டி என்ன பிளான் பண்ணுதுன்னா பியூட்டியும் நம்ம விஜயும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கணும்னு இவங்க ஜோடி புறாவை சேர்த்து வைக்க பிளான் பண்ணுறாங்க. ஐயோ சூப்பர் பாட்டி, வேற லெவல் பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த அம்மா இடையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிது பாரு. ஐயோ எமகாத காதைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி கிட்ட பேசவே விடலைங்க. நம்ம காவேரி ஒரு பக்கம் கடைக்கு போகலான்னு போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம விஜய் வேற பூ அப்படின்றாரு. என்ன பூவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ நைட்டு நீ அடிச்சு அலப்பற இருக்கேன்னு ஃப்ளாஷ்பேக்கில் ஒட்டி காமிச்சிட்டாங்க. என்ன சீனுன்னு பார்க்குறீங்களா? இடையில கொஞ்சம் விட்டாச்சு. ஆரம்பிக்கலாமா, கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாடா ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தோணுதுங்க. என்ன அலப்பறனா ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு போய் மேலே ட்ரிங்க்ஸை வச்சுட்டு அவர் குடிச்சுட்டு அடிச்சு அலப்பற பார்க்கணுமே. என் பச்சைக்கிளி என்னை விட்டு பறந்து போச்சு. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. காவேரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே குமரன் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணுவோன்னு வந்தா குமரன்கிட்டே புலம்புறாரு. டே நான் உன்னை சமாதானம் பண்ண வந்தா நீ என்னட்ட புலம்புறியடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ